ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.toLocaleString பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் மிஷின் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேறு ரீஜன் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஜோன்ஸ் அண்ட் ஜோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த லொக்கேல். ஓகே, லொக்கேல்னால் லைக் அந்த ரீஜனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜன் நம்ம பேசுகிறோம். ஹிந்தி, தமிழ், மலையாளம் சொல்லிட்டு பேசுகிறோம். கரெக்டாக? அதே மாதிரி தான். ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் தி லொக்கேல். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். toLocaleString. கரெக்டாக? கூல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறதுக்காக ஐ வில் டிஃபைன் மை டேட். ஸோ கான்ஸ் டேட் இல்லை மை டேட் வைக்கிறேன். மை டேட் நியூ டேட் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ டேட்டே வைக்கிறாங்க, இல்லை எக்ஸிட் டேட் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் புட் 23 August 2000 இல்லை 1998 போகிறேன் வச்சுக்கோங்களேன். அண்ட் ஏதாச்சும் நீங்கள் டைம் தான் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1410 அண்ட் 00 UTC போகிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அந்த டேட்டில் 23rd August 1998 இருக்கிற டேட்டில் வந்து ஐ நீட் டு டூ சம் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வாங்கினதில் இது வந்து என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும் உங்களுக்கு லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் லாக் இட். லாக் மை டேட், சேவ். அவுட் போய் பாருங்கள், ஒரு சிம்பிளான ஸ்ட்ரிங்காக வருதா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மேனிபுலேட் இட் யூஸிங் மை டேட் டாட் டு லொக்கேல் ஸ்ட்ரிங். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்பெசிஃபை தி லொக்கேல்ஸ். என்ன லொக்கேல் அப்படின்னு போடணும். லொக்கேல்னா லைக் எந்த ஏரியான்னு போடணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் வைஸ் போடலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து கோடு மாதிரி இருக்கும், இன்டர்நேஷ்னல் கோடு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், HI ஃபார் ஹிந்தி. ஓகே, _ நம்ம ரீஜன். ஸோ நம்ம என்ன கண்ட்ரி இந்தியானால IN போடுறேன். ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்து வி ஹாவ் தி ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்ஸோ நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து நான் சேவ் பண்ணுறேன் அண்ட் நான் வேறு சேவ் பண்ணிக்கலாவா? ஸோ கான்ஸ் மை லோக்கல் டேட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மை லோக்கல் டேட்டை லாக் பண்ணுறேன். ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேரக்ட் லோக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ் வருது. ஓகே, மேபி இது வந்து அண்டர்ஸ்கோர் இல்லை, அது வந்து ஐஃபனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஐஃபன் அண்ட் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் கெட்டிங் தி டேட் கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து டேட் டிட்டர்மைன் பண்ணும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 14. ஸோ 14னா லைக் 2 மணி 2:10. கரெக்டாக? பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7:40 PM சொல்லி காமிக்குது. ஏன் அப்படின்னா ஸோ toLocaleString போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரௌசரோட டைம் ஜோன் அதை எடுத்துக்கும். நான் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால ஏஷியா கொல்கட்டான்னு சொல்லி டைம் ஜோன் எடுத்துக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ டைம் ஜோன் ஒன்று இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து ஏஷியா இப்போ நான் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து இது ப்ராசஸ் பண்ணிக்குது. ஓகேவா? அதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போடுங்க. அப்போது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண டைம் ஜோனில் என்ன டைமோ அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு இது தான் தெரியும். ஸோ இது போடுறேன். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 7:40 PM சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, ஸோ யூ வாண்ட் டு சேஞ்ச் லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ரீஜன் வச்சுக்கோங்களேன், துபாயில் என்ன டைமிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ துபாய் டைம் ஜோன். ஓகே, இல்லை மேபி இது போட்டு பார்க்கலாமா? ஸோ நான் பண்ணுறேன் ஏஷியா துபாய்னு போடுறேன். சேவ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் செக் அவர் அவுட்புட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 14. ஸோ இந்த டைம் வந்து துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 6:10 PM சொல்லிட்டு. ஸோ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் டேட் நீங்கள் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் toLocaleString வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிளுங்க. அண்ட் இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் மெனி கரன்சி ரைட். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், என்னோட அமௌண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறேன், கண்ணமும் டைப் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நம்பர் இருக்குது. ஓகே, இவ்வளோ காசுலாம் இருக்காது, நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ நம்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ நான் என்ன பண்ணோம், இப்போது நான் வந்து ஒரு அமௌண்ட்னா நான் வந்து ஐ டு ஸ்பெசிஃபை இட் ரைட். ஸோ நான் என்ன பண்ணலான்னா யூஸிங் toLocaleString மூலிமா ஐ கேன் டூ சம் திங்கிங் ஒர்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஏன் அமௌண்ட்டு? பிகாஸ் இட்ஸ் கால் array.prototype. கரெக்டாக? ஸோ amount.toLocaleString அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லொக்கல்ஸ் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இது வந்து ஹிந்தியில் இந்தியா. ஓகே, IN போடுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து ஏதாச்சும் போடுறேன். ஸோ ஐ வில் டைப் லைக் கரன்சி, சைன் இருக்குது, கரன்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் புட் இட் சம் வேல்யூஸ் லைக் தட். ஸோ இது என்ன பண்ணுறேன், ஒரு INR போடுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் இட். அண்ட் நான் வந்து லாக் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் லாக்.
அண்ட் யாரெல்லாம் வந்து இதை பார்க்குறீங்களோ நம்ம ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பீரியடில் வந்து நம்ம டேட்டை வந்து எப்படி நம்ம டிசபிளாக ஆக்குறது தான் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அப்படி நீங்கள் வாங்கலாம். ஸோ சேவ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமா செப்பரேஷனில் வந்துச்சு சூப்பராக. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுவே நான் யூஎஸ் போகிற வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஸோ கரெக்டாக நம்மளோட பிளேசஸ் மாதிரி. ஸோ 3க்கு முன்னாடி ஒரு கமா அண்ட் 2க்கு அப்புறம் கமா, நம்மளோட இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி கமா செப்பரேட்டர் வந்திருக்கு. ஓகேவா. அதே வாட் சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் இங்கேன் தரீங்க வச்சுக்கோங்க, EN ஃபார் இங்கிலீஷ் ரைட். ஸோ EN தரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அவங்க மில்லியன்ஸ் பைஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாறிச்சு பாருங்கள் கர்சர். ஸோ உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி கர்சர் மாறிடும். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ கரன்சி டைப்பாக இல்லை டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ புட் இட் அஸ் அ கரன்சி. ஓகே, இப்போ பாருங்கள் கரன்சி அண்ட் சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டைப் இல்லைங்க, இது வந்து இட்ஸ் கால் ஸ்டைல். ஆக்சுவலி ஸ்டைல் யா சேவ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன வேல்யூ போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வந்துடும். ஓகே, ஸோ அதுவே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இஃப் யூ வாண்ட் இன் இந்தியன் ருபீஸ்னால் லைக் IN போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் வருது. ஓகே, ஸோ இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே. ஓகே ரைட்.